வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். நம்ம சேனலில் இன்றைக்கி தம் ஆலு தாங்க செய்ய போகிறோம். பேபி உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். பிரிஞ்சி இலை 1 எடுத்துருக்கேங்க, ஏலக்காய் 1, கிராம்பு 1, பட்டை 1, அப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 6 எடுத்திருக்கேங்க. இதாங்க ஸ்பைஸ் தேவையானது. அடுத்தது உருளைக்கிழங்கு, சின்ன ஒரு பேபி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸில் தான் இருக்கணும். அப்புறம் ஆயில் 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 6, அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக. இஞ்சி ஒரு 2 துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2. அப்புறம் காஷ்மீரி மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. இதுதாங்க இதற்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் இந்த மாதிரி நான் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி மிளகாய். அதை லேசாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வதக்கியாச்சு. இதில் இஞ்சி சேர்த்துக்கிறேங்க, பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருக்கோங்க. பாருங்கள், லேசாக வதக்கியாச்சு. இதில் வெங்காயம் சேர்த்தும் வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 2 தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதங்கிடணும், பச்சை வாசனை இல்லாமல். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ இதில் முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பீக்கில் வச்சு நான் ஓட்டை போட்டுக்கிறேன். அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற மசாலா உருளைக்கிழங்குக்குள்ளே மசாலா இறங்கும். அதுக்காக இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் அதே கடாயை திரும்ப வச்சுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு வறுத்தா போதும். பாருங்கள், இந்தளவு வறுத்தா போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் வடை சட்டி வச்சுக்கிறேங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற 3 டீஸ்பூன் ஆயிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். லேசாக பொரிஞ்ச உடனே அதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம மசாலா வறுத்து அரைச்சி, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா மசாலா வெந்துடணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்குது பாருங்கள். அந்தளவு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க, தண்ணி விடாமல். நல்லா வதக்கின பிறகு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நல்லா தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வதக்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதில் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுதாங்க, இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம்.
இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் சப்பாத்தி ஃபுல்கா அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லலாம் ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க, கட்டியாக கிரேவி மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.